ரூபாய்க்கு, அதாவது முதல் தர பேனல் ஷீட் 200 ரூபாய்க்கு நாங்க கொடுத்துட்டு இருந்த பேனல் ஷீட்டு கிலோ 180 ரூபாய்க்கே கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்கு 20 கிலோவுக்கு மேலே வாங்கிட்டீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி. இந்த தகர சீட்டு யூஸ் பண்ணீங்கன்னா 30,000 ரூபா வந்துடும். பாஸ்போர்ட்டா சீட்டு போட்டிங்கன்னா 20,000த்திலே போட்டுக்கலாம். அதை விட செலவு வந்து ஒரு 3-4 மடங்கு குறைஞ்சு வரதான் நம்ம பேனல் சீட்டு 5,400 ரூபாயிலே முடிச்சுக்கலாம். நமக்கு 0.4 அதாவது முதல் தர பேனல் சீட்னா 3 அடி ஹைட்டு தான். தகர சீட்டு போட்டிங்கன்னா ஒரு 70% வெயில் உள்ள வருதுன்னா நம்ம பேனல் சீட்டை போடும்போது உங்களுக்கு 20% தான் உள்ள வரும். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். உங்க பேரு, நம்ம கம்பெனியோட முகவரி சொல்லுங்க சார். என் பேர் பார்த்தீங்கன்னா ஜெயராஜ். சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் மேச்சேரியிலேருந்து பார்த்தீங்கன்னா உப்புப்பள்ளங்கிறது தான் நம்ம கம்பெனி அமைஞ்சிருக்கிற இடம். சரிங்க சார். நம்ம கம்பெனி பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துக்கோங்களேன். எப்போ ஆரம்பிச்சிங்க, எப்படி, இதை பற்றி சொல்லுங்களேன். அதாவது தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் முதல்ல ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பேனல் ஷீட்னு கொண்டு வந்ததே நாம தான், ஜெய்தமிழா தான் கொண்டு வந்தது. இது பார்த்தீங்கன்னா 5 வருஷமா தொடர்ந்து நம்ம பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். இது முதல் தர பேனல் ஷீட்டு, இந்த மாதிரி நல்ல பேனல் ஷீட்டை நம்ம தேர்ந்தெடுத்து பண்ணுறதுனால தான் 5 வருஷமா நம்மளால தொடர்ந்து பண்ணிட்டு வர முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா பென்சிங், அதாவது கம்பி வேலி, ஸ்க்ரீன் நெட், அதாவது பச்சை வலைகள், இந்த மாதிரியும் கொண்டு வந்திருக்கிறோம். கம்பெனி பார்த்தீங்கன்னா 5 வருஷமா தொடர்ந்து முன்னேறிட்டு இருக்கு. அதாவது அடுத்ததா விவசாயிகளுக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து இன்னமும் நிறைய கொண்டு வர போறோம். ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து பேனல் ஷீட்னு விற்கிறாங்க. சரி, வெள்ளையா இருக்கிறதெல்லாம் பேனல் ஷீட்டு அப்படி சொல்லி வித்துக்கிட்டு இருக்காங்க. பேனல் ஷீட்டுனா என்னது, அதை பத்தி எனக்கு ஒரு தெளிவா எளிய மக்களுக்கும் புரியுறாப்புல எனக்கு ஒரு விளக்கமா சொல்லுங்க. பேனல் ஷீட்னா என்ன சார்? அதாவது பேனல் ஷீட்னா பிளாஸ்டிக் தான். அப்படின்னா முழுசா பிளாஸ்டிக் கிடையாது. 5 பொருள்ல 1 மடங்கு மட்டும் பிளாஸ்டிக் கலக்கிறது. அதாவது தார்பாலின் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுசா பிளாஸ்டிக்கா இருக்கும். அது பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷத்துல இத்து போயிடும். நம்ம பேனல் ஷீட்னு பார்த்தீங்கன்னா இது ஹை குவாலிட்டி, அதாவது பிளாஸ்டிக்லேயே ஹை குவாலிட்டி. அது இல்லாம ஒரு சில பொருட்கள்லாம் கலந்து தயாரிக்கிறதா பேனல் ஷீட்டுங்கிறது. மண்ணல போட்டாலும் மக்காது, வெயில்ல போட்டீங்கனாலும் உடையாது, ஒரு மரத்தை வச்சு கட்டினீங்கனாலும் கரையான் பிடிக்காது, துரு பிடிக்காது, கிளியாது, எதுவுமே ஆகாது. உங்களுக்கு 10 வருஷம் அப்படியே இருக்கும். பிளாஸ்டிக்ல பார்த்தீங்கன்னா சேர் இருக்கு, டேபிள் இருக்கு, நமக்கு கவர் இருக்கு. அதாவது மேலே சிண்டெக்ஸ் டேங்கும் பிளாஸ்டிக் தான். இதெல்லாம் வந்து நார்மலான பிளாஸ்டிக் பொருட்கள். இதெல்லாம் வந்து ஒரு 6 மாசம் 1 வருஷத்துல போயிடும். நம்ம பேனல் ஷீட்டு பார்த்தீங்கன்னா 10 வருஷம் வரும். 10 வருஷம் ஏன் வருதுன்னா உயர்ந்த ரகம், அதாவது இதில் முதல் தரமான பிளாஸ்டிக் பொருட்களை கலந்து தயாரிக்கிறதுனால இது 10 வருஷம் கண்டிப்பா உத்தரவாதத்தோட வரும். சார், இப்போ இந்த பேனல் ஷீட்ல சரி என்னென்ன ரகங்கள் இருக்கு, சரி என்னென்ன சைஸ்ல இருக்கு, நீள உயரத்துல இருக்கு, என்னென்ன திக்னஸ்ல இருக்கு, அதை பத்தி சொல்ல முடியுமா சார்? நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷமாவே இந்த பேனல் ஷீட்ல நிறைய சேல்ஸ் பண்ணிட்டோம். இதுல சேல்ஸ் பண்ணத்துல எது தாங்கும் எது தாங்காது அப்படின்னு நம்ம வந்து இப்போ செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து கரெக்டான முறையில், அதாவது பேனல் ஷீட்டில் ஒரிஜினலான தரம் எது அப்படின்னா 3 அடி ஹைட்டில் 0.4 mm தான் முதல் தர பேனல் ஷீட்டு. இது வந்து நம்ம 10 வருஷம் உத்தரவாதத்தோடயே கொடுக்குறோம். 100% நீங்கள் நம்பி இதை வாங்கலாம். இதுதான் முதல் தர பேனல் ஷீட்டு. அதாவது 2ஆம் தர பேனல் ஷீட் அப்படின்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.2, அதாவது 0.2 அப்படின்னு ஒரு திக்னஸ் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிலோ 150 ரூபாய்க்கே கொடுக்குறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் கொஞ்சம் கம்மியாக வரும். சரி, இது நீல உயரத்துல என்னென்ன சைஸ்லாம் இருக்கு? இது பாத்தீங்கன்னா நமக்கு 0.4, அதாவது முதல் தர பேனல் ஷீட்னா 3 அடி ஹைட்டு தான். அதாவது நிறைய ஹைட் எல்லாம் இருக்கும். அதை பத்தி அது தரமா இருக்கா என்னங்கிறது நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் 5 வருஷம் நம்ம சேல் பண்ணதுல முதல் தர பேனல் ஷீட், அதாவது லைஃப் அதிகமா வரணும் அப்படின்னா 3 அடி சீட்டு தான். இது 0.4 mm நீங்க கேட்கற நீளத்துக்கே வாங்கிக்கலாம். இது வந்து முதல் தர பேனல் ஷீட். இது வந்து கன்ஃபார்மா உத்தரவாதத்தோடய நம்ம கொடுக்குறோம். சரிங்க சார். இப்போ இதுல வந்து திக்னஸ் எதுவும் மாறுபடுமா சார்? இது பேப்பர்ல வந்து GSM மாதிரி சொல்றாங்கல்ல, ஆமாங்க, திக்னஸ். அதே மாதிரி இந்த ஷீட்ல எதுவும் திக்னஸ் சைஸ் வெரைட்டிஸ் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. 2 விதமா இருக்கு நம்ம கிட்ட. 0.4, 0.2. அதாவது 0.2ங்கிறது உங்களுக்கு 5 வருஷம் உத்தரவாதமா கொடுப்போம். 0.4ங்கிறது உங்களுக்கு 10 to 15 வருஷம் கன்ஃபார்மா லைஃப் வரும். சரிங்க சார். இப்போ நீளம் அகலம் இதுல வந்து என்னென்ன சைஸ்ல எவ்வளவு கிடைக்கும்? ஓகே, நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா நீளம் பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு கேட்டாலும் ஒரே நீளமா வாங்கிக்கலாம். அதாவது நீளம் 300 அடி 400 அடி. ஒரு கஸ்டமர் வந்து ஒரு 50 கிலோ வாங்குறாங்க, 1 கிலோவுக்கு 6 அடி, 50 கிலோங்கும் போது உங்களுக்கு 300 அடி வந்துடும். அது ஒரே ரோலா வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை விட உங்களுக்கு அதிகமா ஹைட் வேணும்னா டிரான்ஸ்பரன்ட் சீட் இருக்குது, அது 3.25 அடி வரும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 ரூபா ரேட்டுக்கே கொடுக்கும். சார், இந்த பேனல் ஷீட்டு எதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம்? இந்த பேனல் ஷீட்டுன்னு பார்த்தீங்கன்னா அனைத்து தேவைக்குமே நம்ம பயன்படுத்திக்கலாம். அதாவது நம்ம எதற்கு யூஸ் பண்ணணும்னாலும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது நம்ம பென்சிங் போட்டிருக்கோம் அப்படின்னா சைடில் வச்சும் பயன்படுத்திக்கலாம். ஒரு ஆடு மாடு கோழி பண்ணைங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஏன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து டெம்பரேச்சர் கீழே வராது. அதாவது தகர சீட்டு சிமெண்ட் சீட்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹீட் வரும். நம்ம பேனல் ஷீட்டில் ஹீட் வராது. அதாவது
தகர சீட்டு போட்டிங்கன்னா ஒரு 70% வெயில் உள்ள வருதுன்னா நம்ம பேனல் ஷீட்டை போடும்போது உங்களுக்கு 20% தான் உள்ள வரும். அதனால நீங்க ஆடு மாடு கோழி பண்ணைங்களுக்கு முதன்மையா பயன்படுத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சைட்ல கம்பி வேலி போட்டிருக்கோம், நம்ம வந்து பாம்பு பூச்சி கீரிலாம் உள்ள வரக்கூடாது அப்படிங்கிறவங்க ஒரு அடி ஒரு அடியோ அரை அடியோ குழி எடுத்துட்டு சைட்ல வச்சு நம்ம கட்டிடும் போது உள்ள வந்து பாம்பு பூச்சி ஏறி வராது. ஏன்னா இது வளவளப்பு தன்மையா இருக்கிறதுனால உள்ள வராது. அதே மாதிரி நீங்க ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு பெரிய குடோன்லாம் ஆரம்பிக்கிறீங்கன்னா உள்ள ஆளுங்கெல்லாம் ஒரு 8 மணி நேரம் வெயில் டைம்ல வேலை செய்யணும். அதுக்கு வந்து உங்களுக்கு உள்ள ஹீட்டே வரக்கூடாது அப்படின்னா தகர சீட்டு தான் போட்டு யூஸ் பண்ணுவோம். உள்ள வந்து ஹீட் வரும். அந்த ஹீட் வரக்கூடாதுங்கிறவங்க நிறைய மெட்டீரியல் அதுக்கு வந்திருந்தாலும் நம்ம பேனல் சீட்டை முதல்ல வச்சு நீங்க ஸ்க்ரூ போட்டு அதுக்கு மேல நம்ம தகர சீட்டை வச்சு ஸ்க்ரூ போட்டீங்கன்னா உள்ள வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் உங்களுக்கு தடுத்து கொடுக்கும். வெயில வந்து தடுத்து உங்களுக்கு கூலிங்கான இதை கொடுக்கும். அதனாலையும் பேனல் ஷீட் யூஸ் பண்ணிக்கலாம். கூரைக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதாவது தென்னங்கீத்தோ இல்லை பனை ஓலையோ நம்ம போட்டிருந்து கூரைக்கு மேலே நம்ம தார்பாலின் யூஸ் பண்ணுவோம். தார்பாலின் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு பிச்சுட்டு போயிடும். அதாவது இந்த மலைக்கு போட்டிங்கன்னா அடுத்த மலைக்குள்ளேயே அது வந்து ஒழுக ஆரம்பிச்சிடும். அதே நம்ம பேனல் ஷீட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு 10 வருஷம் உத்தரவாதத்தோட கண்டிப்பாக வரும். ஒரு பாத்ரூம் தற்சமயம் ஒரு பாத்ரூம் இல்லை, பாத்ரூம் கட்டுறதுக்கு வசதி இல்லைங்கிறவங்க ஒரு 5 கிலோ வாங்கினீங்களாவே ஒரு பாத்ரூம் கட்டிக்கலாம். அதை வந்து ஒரு தற்சமயத்துக்கு யூஸ் பண்ணி பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு மல்டி பர்பஸ் பனை ஓலையோ தென்னை ஓலையோ போட்டிருக்கீங்க, உங்களுக்கு வந்து கீழே ஒழுகுது, நம்ம வந்து தகர சீட்டு சிமெண்ட் சீட்டு அது மேலே போட முடியாது, அதிக செலவாகும். அதனால நம்ம பேனல் ஷீட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒழுகாது. இந்த மாதிரி அனைத்து தேவைக்குமே பயன்படுத்துறது தான் பேனல் ஷீட்டு. பிரைஸை பற்றி சொல்லுங்க, என்னென்ன விலையில என்ன கொடுக்குறீங்க? ஓகே, தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா யாருமே கொடுக்க முடியாத விலைக்கு நாங்கள் கொடுக்குறோம். சரி சார், எல்லாருமே எதான் சொல்றீங்க, எல்லா பேனல் சீட்டுக்காரங்களும் எல்லா வீடியோலையும் எதான் பாக்குறேன், மற்ற பேனல் சீட்டு கம்பெனியை விட அப்படி என்னதான் நீங்க பிரைஸ்ல கொடுக்குறீங்க? ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா முதல் தர பேனல் சீட்டே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிலோ வந்து 180 ரூபாய்க்கே கொடுக்குறோம். அதாவது நீங்க 1 கிலோ வாங்கினாலும் 180 ரூபாய்க்கு தான் கொடுப்போம், 500 கிலோ வாங்கினாலும் 180 ரூபாய்க்கே கொடுப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் 20 கிலோக்கு மேலே வாங்கிட்டீங்கன்னா ஃப்ரீ டெலிவரியும் பண்ணுறோம். 20 கிலோ வாங்கிட்டீங்கன்னாவே ஃப்ரீ டெலிவரி தான், எப்பயுமே அது பண்ணுறது தான். அதாவது 180 ரூபாய்க்கு முதல் தர பேனல் சீட் 180 ரூபாய்க்கு கொடுத்து ஃப்ரீ டெலிவரி, தமிழ்நாடு முழுவதும் ஃப்ரீ டெலிவரியும் கொடுக்குறோம். சரி, இப்போ நீங்க சொன்னதுல இருந்து இன்னொரு கேள்வி கேட்குறேன். சரி, இப்போ முதல் தரம் அப்படின்னு சொன்னீங்க, அப்போ இதுல என்னென்ன தரங்கள்லாம் இருக்கு? அதாவது பாத்தீங்கன்னா நிறைய பேர் விற்கிறதுல இந்த 3 அடி சீட்லயே பாத்தீங்கன்னா 0.4 mmலயே 2ஆம் தர பேனல் சீட்னு ஒண்ணு இருக்கு. அது பாத்தீங்கன்னா நீங்க கையில கிழிச்சிங்களாவே கிழிஞ்சிரும். சரிங்களா, அந்த மாதிரி பண்றாங்க. அதனால பாத்தீங்கன்னா இதுல முதல் தரம் பேனல் சீட்னு வாங்கிட்டீங்கன்னாவே நீங்க கல் எடுத்து அது மேல அடிச்சாலும் கிழியாது, ஒரு மரத்தை எடுத்து அடிச்சாலும் கிழியாது. நீங்க இது முதல் தரமா 2ஆம் தரமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எங்க மேல ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க எங்க கம்பெனிக்கு டைரக்டா வந்து பேனல் சீட்டை செக் பண்ணியே வாங்கிக்கலாம். இப்ப நானே பேனல் சீட் வாங்க போறேன், எனக்கு நான் வாங்குறது முதல் தரமா 2ஆம் தரமா அப்படிங்கறது நான் எப்படி செக் பண்றது? ஏன்னா எல்லாமே வெள்ளை கலர்ல இருக்கு, இதுல எனக்கு ஏதாச்சும் வேறுபாடு பண்ணி காட்ட முடியுமா? கண்டிப்பா காட்டலங்க. அதாவது முதல் தர பேனல் சீட்னா நம்ம பாத்தீங்கன்னா இந்த பேனல் சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதை பிடிச்சி இப்படி கிழிச்சுமா கிழியாது. பாத்தீங்கன்னா எப்படி நீங்க கிழிச்சிங்களாலுமே கிழியாது, அதே மாதிரி ஒரு மரத்தை எடுத்து அடிச்சிங்களாலுமே கிழியாது. முதல் தர பேனல் ஷீட்னா இதுதான். அதாவது 2ஆம் தர பேனல் ஷீட்னா இப்ப நான் கிழிச்சேன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிழிச்சிங்களாவே கிழிஞ்சிரும், ஸ்ட்ரென்த்தா இருக்காது. அதே மாதிரி ஒரு குச்சி எடுத்து அடிக்கும் போது கண்டிப்பா கிழிஞ்சிரும். இதுதான் 2ஆம் தரம் பேனல் ஷீட்டுங்கிறது. நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே முதல் தர பேனல் ஷீட் தான். நீங்க எப்படி கிழிச்சாலும் கிழியாது. அப்படி உங்களுக்கு வந்து 10 வருஷத்துக்குள்ள நீங்க போட்டு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நீங்க ஃப்ரீயாவே வாங்கிக்கலாம் எங்ககிட்ட. சார், இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு இருக்கிற ஒரு மெயினான கேள்வி, சரி, இது வந்து சாதாரண ஒரு பேப்பர் மாதிரி இருக்கு, அதாவது வளைகிறதுக்கோ நெளியறதுக்கோ அந்த மாதிரி இருக்கு. சரி, இதோட உறுதித்தன்மையை பத்தி சொல்லுங்க. ஏன்னா நிறைய வீடியோஸ்ல பல்வேறு விதமா உறுதித்தன்மையை நிரூபிச்சிருப்பாங்க. ஓகே, அதனால இதோட உறுதித்தன்மையை நீங்களே சொல்லுங்க. அதாவது இந்த பேனல் ஷீட்டோடைய உறுதித்தன்மைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் காஞ்ச தேங்காய் இந்த பேனல் ஷீட் ஒரு செட்டு நம்ம போட்டோம், டைரக்டா போட்ட பேனல் ஷீட்ல ஒரு தேங்காய் காஞ்சி விழுந்தா கண்டிப்பா தாங்கும், ஒரு பிரச்சனை இல்லை. அதே டைரக்டா போட்ட செட்டுக்கு மேல ஒரு தேங்காய் கொலையை வெட்டிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா தாங்காது. அதே மாதிரி நம்ம கூரை போட்டிருக்கோம், தென்னங்கீத்தோ இல்லை பனை ஓலையோ போட்டிருந்தா அதுக்கு மேல நம்ம பேனல் ஷீட் போட்டிருந்தோமா ஒரு கொலையை விழுந்தாலும் தாங்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைரக்டா போட்டு எப்படி தாங்கலாம் என்ன பண்றது அப்படிங்கிறவங்களுக்கு, அதாவது ஒரு கொலையா விழுந்தா தான் தாங்காதே தவிர மற்றபடி மயில் ஒரு பெரிய மயிலே வந்து உக்காந்தாலும் ஒன்னாகாது, ஒரு குரங்கே ஏறி உக்காந்தாலும் ஒன்னாகாது, ஒரு தேங்காய் காஞ்ச தேங்காய் விழுந்தாலும் ஒன்றும் ஆகாது. ஆனா மெயினா நாங்க சொல்றது என்னன்னா தென்னை மரத்தடியில டைரக்டா பேனல் சீட்டை போடுறத தவிர்க்கிறது தான் கஸ்டமருக்கு நல்லது. இதை நீங்க கொரியர் அனுப்பி விட்டு எனக்கு வாங்கிட்டேன். ஓகே,
இதை எப்படி நான் போடுறது? நானே போட்டுக்கலாமா இல்ல லேபர் தனியா இதுக்குன்னு செப்பரேட்டா வேணுமா? அதாவது பேனல் சீட்டுன்னு நம்ம யூஸ் பண்றதே பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்ச விலையில ஒரு ஏழை விவசாயிங்க சிறு குறு விவசாயிங்கெல்லாம் வந்து ஒரு குறைஞ்ச விலையில ஒரு செட்டு போடணும் அப்படிங்கிறது தான் இதோடைய கான்செப்டே. புரியுதுங்களா? இன்னொன்று என்னன்னா நம்ம ஒரு தோட்டம் வச்சிருக்கோம்னா அந்த தோட்டத்துல சவுக்கு மரம் இருக்கும், மூங்கில் மரம் இருக்கும். இதை வெட்டி நாமளே வந்து இந்த பனை ஓலை தென்னங்கீத்தெல்லாம் வச்சு நம்ம ஒரு கூரை போடும் பார்த்தீங்களா? அந்த மாதிரியே இந்த நெட்டு முறையில ஒரு 3 அடி சீட் இருக்குன்னா 3 அடிக்கு ஒரு மரத்தை போட்டுட்டு ஆணி அடிச்சுட்டு அதுக்கு மேல நம்ம சீட்டை வச்சு அப்படியே நெட்டு வாக்கில் போட்டுட்டு வர்றதுதான் நம்ம பேனல் சீட்டு முறை. இதுக்குன்னு லேபர்னா நம்ம கார்பெண்டருங்கெல்லாம் வச்சு போடலாம். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பேனல் சீட்டை விட அதிகமான கூலியே ஆயிரும். அதனால ஒரு விவசாயியே சாதாரண ஒரு விவசாயியே அந்த பேனல் ஷீட்டை போட்டுக்கலாம். இப்ப நீங்களே இதை போட்டிருக்கீங்களே ஆமா, உங்க ஷீட்ல, இது எப்படி பிளான் பண்ணீங்க? அதாவது நாம இந்த பேனல் ஷீட்டை போட்டுக்கிறதுக்கு நம்ம குடோனுக்கு வந்து இந்த பேனல் ஷீட்டை பயன்படுத்துறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தகர சீட்டை போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா உள்ள ஒரு மதியானம் 1 மணி 2 மணிக்கெல்லாம் உள்ள உட்காரவே முடியாது. அந்த ஹீட்டை தடுக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம பேனல் சீட்டை வச்சு நம்ம ஸ்க்ரூ போட்டோம். நல்லா நீட் வாக்கில் போட்டுட்டு மேலே ஸ்க்ரூ போட்டு அதுக்கு மேலே நம்ம தகர சீட்டை போட்டதுனால இப்போ மதியானம் 1 மணி 2 மணி எந்த டைமுக்கு நம்ம உள்ள உட்காந்து இருந்தாலும் நமக்கு ஹீட்டே வரதில்ல. நல்லா இருக்கு. ஆஸ்பரா சீட்டு, கூலிங் சீட்டு, ஓடு இதெல்லாம் நிறைய போட்டுக்கிறாங்க. சரி, இப்போ அதுக்கும் நம்ம பேனல் சீட்டு போடுறதுக்கும் என்ன விலை வித்தியாசம் வரும்? என்ன லாபம் கிடைக்கும்? இதை போடுறதுக்கும் அது போடுறதுக்கும் என்ன லாபம், எவ்வளவு மிச்சமாகும்? இப்போ நம்ம வந்து 30க்கு 20 ஒரு செட்டு போறோம்னு வச்சுக்கோங்களேன். 30க்கு 20 போடும்போது 600 சதுரடி. 600 சதுரடிக்கு நம்ம பேனல் சீட்டு போடும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 30 கிலோ தேவைப்படுது. 30 கிலோவுக்கு கிலோ வந்து 180 ரூபா. 30 கிலோவுக்கு 5400 ரூபாயில முடிச்சிடலாம். பேனல் சீட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5400 ரூபாயில முடிச்சிடலாம். அதே மாதிரி நம்ம சிமெண்ட் சீட்டு போடும்போது 30 அடி இந்த நெட்டா 30 அடி, இந்த பக்கம் 10 அடி, இந்த பக்கம் 10 அடி, அதான் 20 அடி செட்டுக்கு. 10 அடி சீட்டு 30 அடி லென்த்துக்கு போட்டீங்கன்னா ஒரு லென்த்துக்கு ஒரு நெட்டுக்கு 10 சீட்டு தேவைப்படும். இந்த பக்கம் 10, இந்த பக்கம் 10, அதாவது 2 பக்கமும் சேர்த்து 20 சீட்டு தேவைப்படும். ஒரு சீட்டு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய். அதாவது ஒரு 10 அடி நீளத்துக்கு 1 மீட்டர் அகலம் இருக்கிறது தான் ஒரு சிமெண்ட் சீட்டோடைய இது. அது பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு 1000 ரூபா தேவைப்படும். 1000 ரூபா விற்கிறாங்க. அந்த சீட்டு பார்த்தீங்கன்னா 20 சீட்டு தேவைப்படுது. 20,000 ரூபா. அதாவது இங்க நம்ம சேலம் மாவட்டத்துல 1000 ரூபாய். அது ஏரியாவை பொறுத்த மாதிரி அதிகமா இருக்கும். 50 கூட இருக்கலாம், 50 ரூபா கூட இருக்கும், கம்மியா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 20க்கு 30 உங்களுக்கு 20,000 ரூபா வந்துடும். இந்த சிமெண்ட் சீட்டு உங்களுக்கு 20,000 ரூபா வந்துடும். சரி, கூலிங் சீட்டுனா? கூலிங் சீட்டுனா பார்த்தீங்கன்னா 10க்கு 1 மீட்டரு ஒரு சீட்டு பார்த்தீங்கன்னா 1500 ரூபா வந்துடும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் 10, இந்த பக்கம் 10, 20 சீட்டு. 20 சீட்டுக்கு 1500 ரூபாங்கிற முறையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000 ரூபா வந்துடுது. இந்த தகர சீட்டு யூஸ் பண்ணீங்கன்னா 30,000 ரூபா வந்துடும். ஆஸ்பட்டா சீட்டு போட்டீங்கன்னா 20,000த்திலே போட்டுக்கலாம். அதை விட செலவு வந்து ஒரு 3-4 மடங்கு குறைஞ்சு வரதான் நம்ம பேனல் சீட்டு 5400 ரூபாயிலே முடிச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து 4ல் 1 பங்கு தான் நம்ம பேனல் சீட்டோடைய செலவு. சார், எதுவும் ஆஃபர் எதுவும் பண்ணியிருக்கீங்களா? இருக்கு சார். ஜெய்திம்லா கம்பெனி தொடங்கப்பட்டு இந்த வருஷத்தோட 5 வருஷம் நிறைவடைஞ்சிருச்சு. இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 ரூபாய்க்கு, அதாவது முதல் தர பேனல் சீட்டு 200 ரூபாய்க்கு நாங்கள் கொடுத்துட்டு இருந்த பேனல் சீட்டு கிலோ 180 ரூபாய்க்கே கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்கு 20 கிலோவுக்கு மேலே வாங்கிட்டீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி. அதாவது மேட்டூர் கொரியர் ஆஃபீஸில் எங்கெங்கே இருக்கோ தமிழ்நாடு ஃபுல்லுவதும் அங்கே உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியாகவே கொடுத்துரும். சார், இப்போ எந்தெந்த ஊர்களுக்கெல்லாம் அந்த பேனல் சீட்டு அனுப்பிக்கிட்டு இருக்கிறீங்க? எந்தெந்த ஊர்ல இருந்தெல்லாம் கேட்குறாங்க? எந்தெந்த ஊருக்கெல்லாம் உங்களால் அனுப்ப முடியும்? எத்தனை நாளில் அனுப்ப முடியும்? பணம் போட்டு எத்தனை நாளில் நீங்கள் அனுப்பி வைப்பீங்க? ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மேட்டூர் கொரியர் ஆஃபீஸில் தான் நம்ம பண்ணுறோம். மேட்டூர் கொரியர் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்குது. நீங்கள் ஒரு தாலுக்கானா அந்த தாலுக்காவில் கண்டிப்பாக மேட்டூர் கொரியர் ஆஃபீஸ் இருக்கும். அதே மாதிரி நம்ம பார்டரில் கர்நாடகா, ஆந்திரா, கேரளா இந்த மாதிரி தமிழ்நாட்டுடைய பார்டர்லையுமே இருக்குது. ஒரு சில மாவட்டங்களில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு பார்த்தீங்கன்னா 1 நாள் அல்லது 2 நாள். தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்புறதுன்னா 1 நாள் 2 நாளில் வந்துடும். உங்களுக்கு பார்டருக்குள்ளே வரணும்னா ஒரு 3 நாள் 4 நாளில் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா முதல் தர பேனல் சீட் நம்ம கிலோ வந்து 180 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுடைய ரேட்டு. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 கிலோவும் வாங்கிக்கலாம், இல்லை 50 கிலோவும் வேணுனாலும் வாங்கிக்கலாம், 500 கிலோ வேணாலும் நம்ம அனுப்புவோம். நம்மக்கிட்ட 20 டன் எப்பயுமே ஸ்டாக் இருக்கும். நீங்கள் கேட்குற அளவு நீளத்தையும் அகலத்தையும் சொல்லிட்டீங்களா, அதுக்கு எவ்வளோ தேவைப்படும் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணிட்டு இவ்வளோ தேவைப்படும் இதான் ரேட்டுன்னு நம்ம சொல்லிடுவோம். நீங்கள் அமௌண்ட் போட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டிங்களா, ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பின நாளையிலேருந்து உங்களுக்கு 2 டேஸ், அதாவது 2 நாளைக்குள்ள உங்கள் ஏரியாவுக்குள்ளே வந்துடும் தமிழ்நாடு ஃபுல்லாகவே.
சரிங்க சார். விலையில எதுவும் கன்செஷன் பண்ணி கொடுப்பீங்களா? மொத்தமா பல்கா நான் வாங்குறேன் சார். அதாவது 100 கிலோ 200 கிலோ இந்த மாதிரி டைரக்டா நீங்க வந்து எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா குறைச்சு கொடுப்போம். அதாவது விலைங்கிறது நிரந்தரம் கிடையாது. அதாவது பொருளாதாரம் ஏறும் இறங்கும். அதாவது நாங்க எங்களை பொறுத்தவரையிலும் ஜெய்தமிழா நிர்வாகத்தை பொறுத்தவரையிலும் 180 ரூபாய்க்கு மேல நாங்க விற்க போறது இல்லை. இனிமேல் முதல் தர பேனல் ஷீட் 180 ரூபாய்க்கு மேல நாங்க விற்க போறது இல்லை. அதே மாதிரி நேர்ல வர கஸ்டமர் எங்க கம்பெனியை தேடி நேரடியாவே வந்து பேனல் ஷீட்டை பார்த்து வாங்குறவங்களுக்கு கிலோ பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோ 200 கிலோ இந்த மாதிரி பல்கா வாங்குறவங்களுக்கு கண்டிப்பா 180லயே அனுசரிச்சும் கொடுப்போம். நீங்க கம்பல்சரி நேரடியா எங்களை நம்பி வரலாம் சார். ரொம்ப நன்றி சார். உங்க பொண்ணான நேரத்தை எங்களுக்காண்டி செலவு பண்ணி இந்த பேனல் சீட்டை பத்தி ஒரு முழுமையான விவரத்தை சொல்லிட்டீங்க. பேனல் சீட்டை பத்தி எனக்கு இருக்கிற சந்தேகத்தையும் மக்களுக்கு இருக்கிற சந்தேகத்தையும் நிவர்த்தி பண்ணிட்டீங்க. நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம கஸ்டமர் கேட்கறதுல ரொம்ப சலுகையாகவும் கொஞ்சம் தரமானதாகவும் கொடுங்க சார். நன்றிங்க சார். கண்டிப்பா ஜெய்தமிழா தொடர்பு கொண்டு நேரடியாக வந்து வாங்கினாலும் சரி, தொடர்பு கொண்டு ஆர்டர் கொடுத்தாலும் எல்லாருமே கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அனுசரிச்சு தான் கொடுப்போம். நன்றி, வணக்கம்.